சென்னை கோயம்பேடில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்ய உள்ளார். இதற்காக அவர் வருகை தரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோயம்பேட்டில் செயல்படும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்ய உள்ளார். இதற்காக அவர் வருகை புரிந்து வரும் நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோயம்பேடு பகுதியில் தூர்வாரும் பணிகளை இன்று காலை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்த நிலையில் 3ஆம் நிலை கழிவுநீர் நிலைய திட்டத்தினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்ய உள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜயை காண அங்கு சாலையில் பொதுமக்கள் திரண்டுள்ளனர். கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முதலமைச்சர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு செய்ய உள்ளார். இதற்காக அவர் வருகை தரும் நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோயம்பேட்டில் செயல்படும் 3ஆம் நிலை கழிவுநீர் நிலைய பகுதியை தற்பொழுது ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்துள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் கழிவுநீர் நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்று கொண்டிருக்கும் அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு 45 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்யப்படும் நிலையத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது ஆய்வு செய்வதற்காக சென்றுள்ளார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் முதலமைச்சரை காண பொதுமக்கள் சாலையில் திரண்டுள்ளனர். அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் 3ஆம் அலகினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். இதற்காக அவர் சென்று வரும் அந்த நிலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை சுத்திகரிப்பு ஆர்வ ஆலையை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக சென்னையின் குடிநீர் தேவையை தீர்ப்பதிலும் நிலத்தடி நீர் மட்டத்தை பாதுகாப்பதிலும் இந்த கோயம்பேடு ஆலை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. குறிப்பாக கழிவுநீரை சுத்திகரித்து அதனை தொழிற்சாலைகளின் பயன்பாட்டிற்கு உகந்த நீராக மாற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் இங்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சுத்திகரிக்கப்பட்ட இந்த நீரானது ஸ்ரீபெரும்புதூர், உறவிடம் மற்றும் திருமுடிவாக்கம் ஆகிய பகுதியில் உள்ள சிப்காட் தொழிற்சாலைகளுக்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் சேமிக்கப்படுகிறது. இந்த ஆலையினுடைய செயல்பாடுகள், நீர் சுத்திகரிப்பு திறன் மற்றும் அடுத்த கட்ட விரிவாக்க பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது அதிகாரியுடன் நேரடியாக ஆய்வு செய்து வருகிறார். சென்னை நகரின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வரும் இந்த அதிநவீன ஆலையில் முதலமைச்சர் அவர்களின் இந்த நேரடி ஆய்வு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சேத்துப்பட்டி எரிவாயு ஆலை ஆய்வை தொடர்ந்து தற்போது தொழிற்துறை தேவைகளுக்கும் வழங்கப்படும் நீர் சுத்திகரிப்பு முறைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வின் போது நகராட்சியுடைய நிர்வாகத்துறை மற்றும் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரி என தற்போது முதலமைச்சருடன் இருக்கிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எழும்பூர் அரசு மகப்பேறு மருத்துவமனை மற்றும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா சமூக நீதி மாணவருடைய விடுதி, சேத்துப்பட்டில் எரிவாயு உற்பத்தி மையம் ஆகிய இடங்களில் ஆய்வு செய்திருந்தார். இதனை தொடர்ந்துதான் தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை சுத்திகரிப்பு ஆர்வ ஆலையை தற்போது ஆய்வு செய்து வருகிறார். இந்த ஆய்வு செய்து வருவதையொட்டி குறிப்பாக இந்த கோயம்பேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்கள் விஜய் வருவதற்காக இருபுறம் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் நின்று தற்போது பார்த்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இந்த ஆய்வு என்பது சற்று நேரத்துக்கு முன் தான் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த ஆய்வு என்பது 20 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரை இந்த ஆய்வு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. தொழிற்சாலைகளுக்கு நீரினை பயன்படுத்தும் வகையில் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய 3ஆம் நிலை கழிவுநீர் நிலையத்தை தற்பொழுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார். தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி சுரேஷ்.